உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழிகள் 6000 மொழிகள். உலகெங்கிலும் பேசப்படும் மொழிகள் 19,000, ஒன்லி வெர்னாக்குலர் 19,000 மொழிகள். ஆனால் எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் வயது மூப்பும் தொன்மையும் இளமையும் கொண்ட உலகத்தின் செம்மொழிகள் 6 மொழிகள் தான். 19,000 இல்லை, 6,000 இல்லை, 6 மொழிகள் தான். இந்தியாவில் அந்த எண்ணிக்கை வேறுபடும். இந்தியாவில் ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் ஒவ்வொரு மாநில அரசை செம்மொழியாக அறிவித்து விடுவார்கள். அது அல்ல, அந்த கணக்கு உலக மொழியியல் அறிஞர்களுக்கு பொருந்தாது. உலகம் ஒப்புக்கொண்ட செம்மொழிகள் கிளாசிக் லாங்குவேஜஸ் 6 மட்டும்தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம் 6. இப்பதான் சபை இருக்கு. உலகத்திலேயே செம்மொழிகள் 6 தான். அதன் ஆச்சரியம் பாருங்கள், 6 மொழிகளில் 4 மொழிகளுக்கு இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது. ஆனால் உயிர் துடிப்புள்ள தொடர்ச்சியோடு கூடிய பேச்சு மொழியாக 4 மொழிகள் இல்லை. தொடர்ச்சியோடு கூடிய இளமையும் செழுமையும் மேன்மையும் கொண்ட மொழிகள் 2 மொழிகள் தான். ஒன்று சீனம், இன்னொன்று சபாஷ். வெறுமனே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்ற வெறும் பாட்டு அல்ல. அறிவியல் பூர்வமாக கீழடியில் எடுத்த சுட்ட மண்பானையில் இருக்கிற எழுத்தை இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற உலகின் மிக உயர்ந்த ஆய்வியல் அரங்குகள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற கார்பன் மெத்தடாலஜி என்கிற அறிவியல் பூர்வமான ஆய்வின் வழியாக அந்த மண்பானையில் சுட்ட மண்பானையின் வயது என்ன என்று கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. எகிப்தின் பிரமிடுகளில் தமிழ் எழுத்து இருக்கிறது. தமிழன் எகிப்துக்கு போயிருக்கிறான், பிரமிடுக்கு போயிருக்கிறான், அங்கே தன் பெயரை எழுதி வைத்து விட்டு வந்திருக்கிறான். காட்டுக்கு போனால், வீட்டுக்கு போனால், வெளியிடங்களுக்கு போனால் காதலியின் பெயரை செடிகளில், சப்பாத்தி மரங்களில், பால்வடியும் சப்பாத்தி மரங்களில் காதலியின் பெயரை எழுதுகிற காதலன் மாதிரி ஒரு தமிழன் எகிப்திலே போய் பிரமிடில் நம் மொழியை எழுதி விட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மொழியின் மீது காதல் இருந்திருக்கிறது. 3500 ஆண்டுகள் பழமை. அப்படியானால் 3500 ஆண்டுகளாக தமிழை யார் பாதுகாத்தது? எப்படி பாதுகாத்தார்கள்? எப்படி கைமாற்றி கொடுத்தார்கள்? இன்றைக்கு இந்த இடத்திற்கு தமிழ் வந்திருக்கிறது என்றால், இந்த மொழி வந்திருக்கிறது என்றால், இது 3500 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் எப்படி பாதுகாத்தார்கள்? அது ஒரு நீண்ட அழகிய வரலாறு, சுருக்கமான வரலாறு. முதலில் தமிழர்கள் தாங்கள் விரும்பிய தங்கள் மொழியின் எழுத்துக்களை ஈர மண்ணில் எழுதியிருக்கிறார்கள். ஈர மண்ணில் எழுதியது நிலைக்காது, மழை பெய்தால் கலைந்துவிடும். ஈர மண்ணில் எழுதிய எழுத்தை பிறகு சுட்ட மண்பானையில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ மொழியை பாதுகாக்க தொடங்கிவிட்டான். சுட்ட பானையில் எழுதிய எழுத்து ஒருபோதும் அழியாது. இன்றைக்கும் அது 3500 என்று நிரூபித்திருக்கிறது. சுட்ட மண்பானையில் எழுதிய அதே எழுத்துக்களை பின்னாளில் தமிழர்கள் கல்லில் வெட்டி வைத்தார்கள். கல்லில் வெட்டி வைத்ததாலே தான் அதற்கு பெயர் கல்வெட்டு. மொழியை வெட்டி வைத்தார்கள். எங்க? கல்லில் வெட்டி வைத்ததால் அது கல்வெட்டு. கல்லில் வெட்டி வைத்ததற்கு பிறகு நமக்கு அது போதுமானதாக இல்லை. கல்லை எப்படி எடுத்துக்கொண்டு ஊராக போவது? கல்லை எப்படி எல்லோருக்கும் தருவது? உனக்கு எழுத வேண்டிய கடிதத்தை, அவனுக்கு எழுத வேண்டிய கடிதத்தை, அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கல்லில் எழுதினால் எப்படி சுமந்து போவது? அப்ப எளிதாக மொழியை இன்னொருவருக்கு சொல்வதற்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரும்பிய நம் முன்னோர்கள் அதை தாங்கள் பயன்படுத்திய துணியில் எழுதியிருக்கிறார்கள். பிறகு என்ன செய்திருக்கிறார்கள்? விலங்குகளை கொன்றதற்கு பிறகு கிடைக்கும் தோலில் எழுதியிருக்கிறார்கள். விலங்கின் தோலிலும், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விலங்கின் தோலிலும் துணியிலும் எழுதியது பல ஆண்டுகள் உயிரோடு இருக்காது. எனவே எழுதிய செய்தி உயிரோடு இருக்க வேண்டும், நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக உலோக தகடுகளில் எழுதியிருக்கிறார்கள். இரும்பு தகடுகளில், தாமிர தகடுகளில், செப்பில் செய்த ஏடுகளில் செதுக்கி இருக்கிறார்கள். செப்பில் செய்த ஏடு என்பதால் அது செப்பேடு. கல்லில் வெட்டியது கல்வெட்டு, செப்பில் எழுதியது செப்பேடு. தோலிலும் துணியிலும் எழுதியது. எழுதியவன் எழுதியவுடனே முகம் பார்த்து படிப்பதால் அது திருமுகம். இப்படி பிரித்து படிப்பாங்கல்ல, பழைய சினிமாலாம் வரும், பார்த்துருக்கீங்களா? திருமுகம். ஒருவர் இன்னொருவருக்கு எழுதுவது, முகம் பார்த்து பேசுவது. தோலில் எழுதியது, துணியில் எழுதியது திருமுகம், கல்லில் வெட்டியது கல்வெட்டு, செம்பில் உலோகத்தில் எழுதியது செப்பேடு. இப்படி பல நூற்றாண்டுகள் காத்து வந்த தமிழர்கள் காகிதத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. காகிதம் கிபி 3ஆம் நூற்றாண்டே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள்.
ஆனால் சீனர்கள் தாங்கள் கண்டுபிடித்த காகிதத்தை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டு வரையில் காகிதம் சீனாவை விட்டு வெளியே போகவே இல்லை. சீனர்கள் அதை யாருக்கும் தரவில்லை. 8ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஏறக்குறைய கிபி 782ஆம் ஆண்டில் தெற்கு சீன பகுதிக்கு படையெடுத்து போன அரேபியர்கள் தரை மார்க்கமாக அரபு நாடுகளில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த பகுதிகளை கடந்து தெற்கு சீன பகுதிக்கு போன அரேபியர்கள் சீனாவின் தென் பகுதியில் ஒரு சிறிய பகுதியை வென்றார்கள். வரலாற்றில் அதற்கு தாலமி போர்கள் என்று பெயர். அந்த சிறிய வென்ற பகுதியிலே தான் முதன்முறையாக காகிதங்களை அரேபியர்கள் பார்த்தார்கள். கண்டுபிடித்தது உடனேயே அரேபியர்கள் தாங்கள் வென்ற சீன பகுதியிலே இருந்து காகிதம் கண்டுபிடிக்கும் முறையை கண்டுபிடித்து அரேபியாவிற்கு கொண்டு போய் அதை அறிமுகப்படுத்தினார்கள். அரேபியாவுக்கு போன காகிதம் இந்தியாவிற்கு வருவது 10 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. 17ஆம் நூற்றாண்டு வரை காகிதம் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. அப்படியானால் உலோகத்தகட்டில் எழுதிய தமிழர்கள் 20ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் காகிதம் வரும் வரையில் தமிழை எதில் எழுதி வைத்தார்கள்? ஓலைச்சுவடிகளில். ஓலைச்சுவடிகளிலேயே மொழியை பாதுகாத்த சிறப்புடையவர்கள் உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான். அதிலும் பனை ஓலையின் ஓரமான பகுதிகளில் எழுத மாட்டார்கள். பனை ஓலையின் ஓரமான பகுதியில் எழுதினால் வெயில் வந்ததற்கு பிறகு ஈரம் விட்டுவதற்கு பிறகு அது வெடித்து விடும். எனவே அதை பயன்படுத்தாமல் பனை ஓலையில் நடு நரம்பு போகிற இடத்திற்கு இடவலமாக இருக்கிற பகுதியை மட்டும் கத்தரித்து பனை ஓலையின் நடு நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதியை மட்டும் கத்தரித்து அதை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பதப்படுத்தி பிறகு அதில் எழுதியிருக்கிறார்கள். ஒரு மதுரையில் இருந்து சென்றாயன் என்ற ஒரு கவிஞன் எழுதினான், தமிழுக்கு ஓலை சென்றதால் தான் பனை நிமிர்ந்து நிற்கிறது என்று எழுதினான். பனை ஓலைகளில் எழுதினார்களே, அப்படி பனை ஓலையின் நடுவில் தமிழர்கள் அந்த வெட்டிய பகுதிக்கு பெயர் இலக்கு. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர்களை போய் கேளுங்கள், பனை ஓலையின் நடுப்பகுதியில் வெட்டிய பகுதியை இலக்கு என்பார்கள். இலக்கில் எழுதப்பட்ட ஈயமே இலக்கியம் என்று அறியப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டு வரையில் நம் முன்னோர்கள், நான் திரும்ப வரிசைப்படுத்தி சொல்கிறேன், ஈர மண்ணில் எழுதி, சுட்ட மண்ணில் எழுதி, விலங்கின் தோலில் எழுதி, துணியில் எழுதி, கல்லில் வெட்டி, உலோகங்களில் வெட்டி சமைத்து, ஓடுகளில் பாதுகாத்து, பனை ஓலைகளில் எழுதி 18ஆம் நூற்றாண்டு வரையில் 3500 ஆண்டு கால பழமையான இந்த மொழியில் ஏற்குறைய 3300 ஆண்டுகள் நம் முன்னோர்கள் பாதுகாத்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்த மொழி இந்த மொழி. இந்த மொழியை நாம் கொண்டாட வேண்டுமா கூடாதா? ஆம். இவ்வளவு பழமை யாருக்கு இருக்கிறது? பழமை மட்டும் இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது யார்? நம்மை தவிர. ஐக்கிய நாடுகள் சபை எழுதி போட்டிருக்கிறது என்றால், ஐக்கிய நாடுகள் சபை 1945ஆம் ஆண்டு பிறந்தது. ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் ஒரு தமிழன் பாடிவிட்டான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லோரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தேதியே வைக்கிறது, டே ஃபார் ஈக்குவாலிட்டி. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசான் வள்ளுவர் எழுதிவிட்டு போய்விட்டான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த தமிழ் 3500 ஆண்டுகள் பழமையுடைய மொழி மட்டுமல்ல, மேன்மையுடைய மொழி, எல்லோரையும் சமமாக நடத்திய மொழி, நீங்கள் கொண்டாட வேண்டிய மொழி. இந்த 2000 ஆண்டு கால வரலாறும் எழுதப்பட்ட வரலாறும் இலக்கணமும் இலக்கியமும் நமக்கு எப்படி கிடைத்தது? புத்தகங்களால் தான் கிடைத்தது. ஒரு பாரி முல்லைக்கு என்ன கொடுத்தான்? தேர் கொடுத்தான். சாதாரணமாக கேலி செய்வார்கள், ஒரு செடிக்கு எதற்கு தேர் என்று. ஆனால் அது அல்ல, இயற்கையின் நுட்பத்தை உணர்ந்தவர்கள் தமிழர்கள். தான் கொண்டு வந்த தேரை நிறுத்திவிட்டு தன் படையாட்களோடு, தன் நண்பர்களோடு, தன் சகாக்களோடு காட்டுக்கு வேட்டையாட போய்விடுகிறான் பாரி. சில வாரங்கள் கழித்து திரும்ப வருகிறான். யாரும் பயன்படுத்தாமல் அசையாமல் நின்ற தேரை இதை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று நம்பி ஒரு கொடி அதில் படர்ந்திருக்கிறது. அவன் விரும்பி இருந்தால் அதை எடுத்து தரையில் போட்டிருக்கலாம், அவன் விரும்பி இருந்தால் அதை வெட்டி இருக்கலாம், அவன் விரும்பி இருந்தால் அவன் தோட்டக்கலையில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து தேருக்கு பதிலாக ஒரு கம்பை நட்டு அது படர்வதற்கு வழி செய்திருக்கலாம். ஆனால் தானாக பற்றி படர்ந்த ஒரு செடியை இன்னொரு கொம்பில் நீங்கள் போய் இணைத்தால் பற்றி கொள்ளாது. எனவே தான் பற்றி படர்ந்த அந்த இடத்திலிருந்து அதை பிரிக்கக்கூடாது என்பதற்காக அந்த சிறு உயிருக்கும் உள்ள உணர்ச்சியை மதித்து தன் தேரை விட்டு போயிருக்கிறான் தமிழன் என்பதுதான் நமது பண்பாடு.
அவ்வளவு செய்திகள் நிரம்பிய ஒரு மொழி இந்த மொழி. நீங்கள் உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் போய் சொல்லுங்கள். நீங்கள் நாளைக்கு வேற ஒரு நாட்டிற்கு போகலாம், அந்த நாட்டின் குடிமகனாகி விடலாம். ஆனால் உங்கள் கடவுள் சீட்டில் உங்கள் தாயின் பெயரை மாற்ற முடியுமா? உங்கள் தகப்பனின் பெயரை மாற்ற முடியுமா? எப்படி உங்கள் தாயின் பெயரையும் தகப்பனின் பெயரையும் மாற்ற முடியாதோ அப்படியே உங்கள் தாய்மொழியின் பெயரையும் நீங்கள் மாற்றவே முடியாது. எனது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது. அது 2000 ஆண்டு காலம் இல்லை, 3500 ஆண்டு கால பழமை உடையது. உலகின் மாபெரும் அறிஞர்கள் கொண்டாடிய மொழி. ஒரு சின்ன தேவாலயத்திற்கு வந்து 20 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஜோசப் கான்சைன் பெஸ்கி என்கிற ஒரு இத்தாலியர் தமிழ் படித்து இங்கு வந்து தமிழ் படித்து தன் பெயரையே வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு கம்பராமாயணத்துக்கு இணையான ஒரு காப்பியத்தை தேம்பாவணியை தமிழில் எழுதி கொடுத்து போய்விட்டார் என்றால் அவர் கொண்டாடாமல் பிறந்த மொழியாது இல்லை. அந்நியர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். ஒரு கால்டுவெல் இந்த மொழியை கொண்டாடி இருக்கிறார். ஜியு போப் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையருக்கு திருவாசகத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறார். எவ்வளவு உயிர்ப்போடும் உணர்வு பூர்வமாகவும் மொழியை நேசித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஜியு போப் திருவாசகம் பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் சாமிநாதையருக்கு வருகிறது. மை தொட்டு எழுதுகிற பழக்கம் தான் அந்த காலத்து பழக்கம். மை தொட்டு எழுதுகிற அந்த கடிதத்தில் ஒரு இடத்தில் தண்ணீர் விழுந்திருக்கிறது, எழுத்து சிதைந்திருக்கிறது. சாமிநாதையர் கேட்கிறார், ஒரு இடத்தில் தண்ணீர் ஒரு சொட்டு விழுந்திருக்கிறதே, அது எப்படி நிகழ்ந்தது என்று போப்பிடத்தில் கேட்கிறார். போப் சொல்கிறார், அந்த இடம் நான் திருவாசகத்தை பற்றி எழுதினேன். திருவாசகத்தை பற்றி எழுதுகிற போது என் கண்கள் கலங்கி என் கண்ணிலே இருந்து பெருகிய கண்ணீர் தான் அதில் விழுந்திருக்கிறது என்றால், தாய்மொழியே இல்லாத ஒருவர் இந்த நாட்டிற்கு வந்து தமிழ் மொழி படித்து அதை எழுதுகிற போது கண்ணீர் சிந்தி அளவுக்கு கொண்டாடினார் என்பது மட்டுமல்ல, தன் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன். அவர் விரும்பியபடி எழுதவில்லை, ஆனால் அவர் தென்னிந்தியாவில் இருந்து வந்தவர் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொந்தக்காரர் என்று அவர் கல்லறையில் he is a person from south of India என்று தமிழ் வாழுகிற மண்ணிலே இருந்து வந்ததற்காக போப்புக்கு ஒரு இடம் இருக்கிறது. வள்ளுவனுக்கு உலகம்பராவிலும் சிலை இருக்கிறது. நான் ஞான குருவென்று மதிக்கிற பாரதிக்கு சிலை இல்லாத ஊரே நாடே இல்லை. அப்படியானால் உலகம் எங்கிலும் இந்த மொழி கொண்டாடப்படுகிறது. இந்த மொழியின் கதைகள் அப்படி கதைகள், இந்த மொழியின் செய்திகள் அப்படி கதைகள். நான் நிறைவாக ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன கதை, குட்டி கதை, இந்த தலைமுறைக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான கதை. ஒரு காடு, காட்டில் ஒரு சேவல், காட்டு சேவல் இறை எடுத்துக் கொண்டிருந்தது. சேவல் இறை எடுக்கும் போது என்ன செய்யும்? கால்கள் என்ன செய்யும்? குப்பைகளை கிளறி கிளறி தான் சாப்பிடும். நீங்கள் ஒரு கை தானியம் போட்டாலும் அதில் குருணையே இருந்து வெறும் கல்லே இல்லாமல் சுத்தமாக தூய்மையான வெறும் அரிசியை போட்டாலும் சேவல் அப்படியே சாப்பிடாது. என்ன செய்யும்? 2 தள்ளு தள்ளிட்டு தான் சாப்பிடும். ஏன்? சுத்தமாக தானே இருக்கு. தள்ளிட்டு தேடும், அப்புறம் தான் சாப்பிடும். ஏன் தள்ளுது? வேற எந்த பறவையாவது தள்ளுது அப்படி? இல்லை இல்லை, நம்ம தினசரி திங்கிறோம்ல அந்த கோழி தான். குப்பை போட்டாலும் அரிசி போட்டாலும் ஒரு அப்படி தள்ளிட்டு தான் சாப்பிடுது இல்லை. ஏன்? நமக்கு அது ஏன் அப்படி தள்ளிட்டு சாப்பிடுதுங்கிறது பற்றி தோணவே இல்லை. நம்ம அதை எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறோம். ஆமாம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு, இலக்கியத்தை நேசிக்கிற ஒருத்தனுக்கு என்ன தோணிருக்கு? எல்லா பறவையும் போட்டோம்னா அது பாட்டுக்கு திங்குது, இது மட்டும் ஏன் வந்து இப்படி பிரட்டி விலக்கி பார்த்துட்டு திங்குதுன்னு யோசிச்சு ஒரு கதை எழுதியிருக்கான். உலக புகழ் பெற்ற கதை அது. தமிழில் இருக்க நாடோடி கதை. அந்த கதை இப்படி தொடங்குகிறது. ஒரு காலத்தில் பறவைகளும் மனிதர்களைப் போலவே நடந்துதான் போய் கொண்டிருந்தன. பறவைகளுக்கு இறக்கைகளே இல்லை. எல்லா பறவைகளும் மனிதர்களைப் போல நடந்து திரிந்த காலம். மனிதர்கள் விரட்டி பிடித்து பறவைகளை வேட்டையாடி கொண்டே இருந்தார்கள். பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. எனவே பறவைகள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்தது, இவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை பிடிச்சு திங்கிறாங்க. ஆமாம், 65ன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஏன் 65ன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனுக்கும் தெரியாது. 65 நாட்களே ஆன கோழி குஞ்சை சமைத்து சாப்பிட்டா மட்டும்தான் அது 65. 5 வயசான சேவலை சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம அதுக்கு 65 தான் பேர் வைக்கிறான். ஏன் 65 நாள்னா 65 நாள் வரைக்கும் கோழிக்கு வயிற்றுல முட்டை உருவாகாது. சேவல் மிதிச்சாலும் மிதிக்காட்டியும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, சேவல் மிதிச்சாலும் மிதிக்காட்டியும் அப்படிதான் கிராமத்தில் சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சேவலும் கோழியும் இணை சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் 66வது நாள் கோழி வயிற்றுக்குள்ள முட்டை வந்துடும். முட்டை வந்த உடனே அந்த முட்டைக்கு தேவையான புரதத்தையும் கொழுப்பையும் தருவதற்காக
அந்த உருவாகிற முட்டை கோழையின் இறைச்சியில இருக்கிற கொழுப்பையும் புரதத்தையும் எடுத்துக்கொண்டு விடும். எனவே 65 நாட்களுக்கு பிறகு இறைச்சியின் சுவை மாறிவிடும். 65 நாளுக்கு முன்னால் அடிச்சா அந்த ருசி வேற, 65க்கு பிறகு சாப்பிட்டா அந்த ருசி வேற. ஆனா நம்ம சாப்பிட்ற 65க்கும் கோழியின் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது 8 வயசு சேவலை தான் அடிச்சு போட்டாலும் நம்ம 65 சாப்பிட்டுருவோம். ஆமா, இப்படி 65 சாப்பிட்றது மாதிரி நம்மளை வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இவங்களிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் பறவைகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு இந்த மாதிரி கூட்டமாக விவாதிச்சு ஒரு முடிவெடுத்தாங்க. இருக்காரோ இல்லையோ, இருக்காரோ இல்லையோ, இல்லையோ இருக்காரோ, கடவுள்னு ஒரு ஆள் இருக்காருன்னு எல்லாம் சொல்றாங்க, நம்புறாங்க. நம்ம கூட்டமாக கடவுளை நோக்கி தவம் செஞ்சு இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழின்னு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எல்லா பறவைகளும் கூட்டாக சேர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவர் யாரு வரல. வருவாரா? ஈஸியா வரமாட்டார். ஆமா, வரல. 3 நாள் ஆனோடனே சிட்டுக்குருவிக்கு பசி வந்துருச்சு. சிட்டுக்குருவி சொல்லுச்சு, வருவாருன்றீங்க? வருவார். நேசமாவா? சரி, வந்தாருன்னா நீங்க பேசி வைங்க, ரொம்ப பசிக்குது, நான் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுன்னு சிட்டுக்குருவி கிளம்பிடுச்சு. சிட்டுக்குருவி போகிறத காக்கா பார்த்துட்டே இருந்துச்சு. காக்கா எப்போவுமே நல்லா கவனிக்கும், நேராக தான் பார்க்காதே தவிர ஆனால் கரெக்டாக பார்க்கும். நீங்கள் கையில் ஒரு கல்லை எடுத்துட்டீங்கன்னா, கம்பை எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கிறீங்கிறத காக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். காக்கை நோக்கரியும்னு பழமொழி இருக்கு. காக்கா பார்த்துச்சு. காக்கா சொல்லுச்சு, நீங்கள்லாம் தவம் இருக்கிற போது வராத கடவுள் நான் ஒரு ஆள் இல்லைன்னா வராமல் போயிடப்படாதா? ஏதோ நீங்கள் பார்த்து பொறுப்பெடுத்து செய்யுங்க, நான் போயிட்டு வரேன்னு காக்கா அப்படி ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. பசி பொறுக்க முடியல, கடவுள் வரல. அவர் அப்படி ஈஸியாக லேசிலெல்லாம் வரமாட்டார், உங்களுக்கு தெரியும். ஆமாம், கையில் காசு இல்லாமல் நீங்கள் அவரை கும்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 9 மணி நேரம் ஆகிடும். தர்ம தரிசனம்னு அதுக்கு பேர். நம்ம வயதான தாயோடையும் நிறைமாத கர்ப்பிணியோடையும் கோவிலுக்கு போய் 9 மணி நேரம் நின்று விட்டு உண்டியலில் போடுவதற்கு வேறு எதுவும் இல்லாமல் அவர் மீது இருந்த நம்பிக்கையை போட்டு விட்டு வந்தவன் நான். எல்லா பறவைகளும் வெயிட் பண்ணி பார்த்துச்சு, ஒன்றும் நடக்கலை, கடவுளை வந்த மாதிரியும் தெரியல. அவர் அப்படி எளியில் காட்சி தர்ற ஆளும் கிடையாது. ஆமாம், எல்லாம் போயிட்டாங்க. கழுகுகள் மட்டும் தவம் இருந்தது. ஏன்னா அந்த பறவை குழுவிலேயே கொஞ்சம் வயசுல மூத்தது. கடும் தவம் இருந்துச்சு. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. கழுகுக்கு பழக்கம் என்ன பழக்கம்னா, 12 வயது ஆனதுக்கு பிறகு ஒரு கழுகு மலை உச்சியில் போய் தன் அலகை உடைத்து, தன் கால் நகங்களையும் உடைத்து, தன் உடம்பில் இருக்கும் ரோமம் எல்லாவற்றையும் பீத்தி எறிந்து, திரும்ப 21 நாட்களில் மீண்டும் நகமும் அலகும் முளைக்கிற வரையில் காத்திருந்து மீண்டும் 12 ஆண்டுகள் வேட்டையாடும் வலிமையோடு திரும்பி வரும் ஒரு பறவை கழுகு. இது விஞ்ஞானம் சொல்லுது, புஸ்தகம் சொல்லுது. இதெல்லாம் ஏற்கனவே 12 ஆண்டுகள் கழித்து எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு பல நாட்கள் 21 நாட்கள் தவம் இருந்த பழக்கம் காரணமாக கழுகு கடுமையாக தவம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லா கதைகளிலும் என்ன வரும்? கடவுள் வந்துடுவார். இந்த கதையிலையும் கடவுள் வந்துட்டார். கடவுள் வந்தார், என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்கவே கூடாது. ஒரு பையன் எழுதினான், கடவுள் வந்தார், என்ன வேண்டும் என்று கேட்டார். அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எல்லாம் தெரிந்த கடவுளுக்கு நாம என்ன கேட்க போறோம்னு தெரியலன்னா இந்த ஆள் உண்மையில கடவுளா டூப்ளிகேட்டான்னு சந்தேகம் வந்துருச்சு. அவன் ஒரே வரி எழுதினான், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கடவுள், அது தெரியாத நீர் என்ன கடவுள்னு எழுதினான். அதே மாதிரி கடவுள் வந்தார், கழுகை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார். கழுகு சொன்னது, இந்த மனிதர்களின் தொல்லை பொறுக்கவில்லை. அப்படி நடந்து போகும்போதே பிடிச்சு திங்கினான், இவரிடமிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பறவைகள் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்னார். கழுகின் கோரிக்கையை ஏற்று அதன் தவத்தை மெச்சி கடவுள் ஒரு தங்க ஊசியை கொடுத்தார். கொடுத்து கடவுள் சொன்னார், இந்த ஊசியை பயன்படுத்தி உங்கள் உடம்பில் இருக்கும் ரோமத்தை எடுத்து நீங்களே உங்களுக்கு விரும்பும் அளவிற்கு தேவையான இறகுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். மனிதர்கள் பிடிக்க வந்தால் அவர்கள் பிடிக்க முடியாத உயரத்திற்கு நீங்கள் பறந்து போய்விடுங்கள். அதற்கு பிறகு உங்களை பிடிப்பதற்கு மனிதர்கள் வலை விரிப்பார்கள். அதில் மாட்டுவதும் தப்புவதும் உங்கள் விருப்பம். இப்போதைக்கு நீங்கள் மனிதர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு நான் ஒரு தங்க ஊசி கொடுக்கிறேன். இந்த தங்க ஊசியை வைத்துக்கொண்டு உங்கள் உடம்பில் இருக்கும் ரோமத்தை எடுத்து நீங்களே உங்களுக்கு தேவையான
விருப்பமான அளவுக்கு ஒரு இறகை தயாரித்துக் கொள்ளுங்கள், சிறகை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடவுள் தங்க ஊசி தந்தார். முதல் வேலையாக கழுகு ஊசியை பயன்படுத்தி மிகச்சிறந்த ஒரு பரந்த ஒரு விரிந்த இறகை தயாரித்து தனக்கு உருவாக்கி கொண்டது. பிறகு கடவுளிடம் கழுகு கேட்டது, தொடக்கத்தில் எல்லோரும் இருந்தார்கள், பசிக்கிறது என்று எல்லோரும் போய்விட்டார்கள், அவர்களுக்கு நான் இதை உதவலாமா என்று கேட்டபோது கடவுள் சொன்னார், எல்லோருக்கும் கொடு, ஆனால் ஒரு நிபந்தனை, தங்க ஊசியை திரும்ப கொடுத்து விட வேண்டும். கடவுள் சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு வாங்கித்தான் பழக்கம், அதுவும் கொடுத்ததை கட்டாயமாக வாங்கிடுவார். நீ கொடுத்திருந்தார். கழுகு சொன்னது கொடுக்கிறேன். தான் தைத்து முடித்ததும் ஒரு வட்டம் அடித்து பறந்து காட்டியது கழுகு. காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் விரைந்து வந்து அடடடா என்று வியந்தார்கள். ஒவ்வொரு பறவைக்காக கழுகு கொடுத்தது. கொடுக்கும்போது கழுகு சொல்லி கொடுத்தது. இந்த ஊசி யார் கொடுத்தது? கடவுள். கழுகு சொல்லிச்சு, கடவுள் கொடுத்த ஊசி, நமக்கென்று கொடுத்த ஊசி, பத்திரமாக திருப்பி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்கள் உடம்பில் இருந்து ரோமத்தை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ரெக்கையை தயார் செய்து கொள்ளுங்கள். மைனா தயாரித்தது, கொக்கு, மரங்கொத்தி, ஒவ்வொரு பறவையாக தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்கள் உடலில் இருந்து ரோமத்தை எடுத்து தைத்துக் கொண்டே வந்தார்கள். தவம் இருந்தபோது முதலில் எழுந்து போன 2 பேர் யார்? குருவி, காக்கா. 3ஆவதாக போனது கோழி. இவங்க 3 பேர் தான் போயிட்டாங்க. முதல்ல குருவி சொன்னது, நான் தான் முதலில் போனேன், தப்புத்தான், பரவாயில்லை, மன்னித்து விடுங்கள், எனக்கு தாங்கள். கழுகு குருவிக்கு கொடுத்தது. குருவி தைத்து முடித்ததற்கு பிறகு காகம் வந்தது. காகம் சொன்னது, எனக்கு கொடு, நீ பாதியில் எழுந்து போனாய் தானே, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், கொடு. காகம் எடுத்து தைத்தது. காகம் தைத்து கொண்டிருக்கிற போது கோழி வந்தது, எனக்கு கொடு. காகம் சொன்னது, நான் கழுகிடம் இருந்து வாங்கியிருக்கிறேன், ஒருவிடம் ஒரு பொருளை வாங்கினால் பத்திரமாக, கதையோட நீதி, பத்திரமாக அவரிடத்தில் திரும்ப தர வேண்டும். தர வேண்டுமா கூடாதா? தர வேண்டும். அதுவும் நம்பி ஒரு பொருளை கொடுத்தால் தர வேண்டுமா தரக்கூடாதா? தர வேண்டும். எனவே கழுகு என்னை நம்பி கொடுத்திருக்கிறது, நான் தைத்து முடித்த பிறகு கழுகிடம் கொடுத்து விடுகிறேன், நீ வாங்கி தைத்துக்கொள். யார்கிட்ட சொல்லுச்சு? கோழிக்கிட்ட. யார் சொன்னா? காக்கா. காக்கா யார்கிட்ட சொல்லுச்சு? கோழிக்கிட்ட. கோழி சொல்லுச்சு, இது எதுக்கு ஒரு பெரிய நிர்வாக சம்பிரதாயம் மாதிரி, நீ கொடுத்து அப்புறம் நான் போய் கேட்டு அப்புறம் வாங்கி இங்கே கொடு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லை, அது திருப்பி கொடுக்க சொல்லி கழுகு சொல்லுச்சு என்கிட்ட அப்படின்னு. நான் கொடுத்துட்றேன், கொடு அப்படின்னு கோழி வாங்கிச்சு. வாங்கி சந்தோஷமா வேகமா தைக்க ஆரம்பிச்சிச்சு. தச்சுட்டே இருக்கும்போது ஊசி கீழே விழுந்துருச்சு. ஊசி என்னாச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்போ பாதி தான் தச்சிருக்கு, முழுசா தச்சு முடிக்கலை. ஒரு பொருளை வாங்கினா திரும்ப பத்திரமா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? காக்கா சொல்லுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு. விழுந்துருச்சு, காணோம், எனக்கு தெரியாது, நான் நேராக கழுகிட்ட போய் சொல்லிடுவேன், உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நீ தொலைச்சிட்ட, கடவுள் கொடுத்தது, நீ தான் பொறுப்பு, நான் போய் சொல்லிடுவேன். நீ வேணாம், இது நம்ம எப்படியாவது நீ சேர்ந்து நம்ம தேடுவோம், இந்த வேலையெல்லாம் கிடையாதுன்னு காக்கா நேராக போய் கழுகிட்ட, அண்ணா தப்பு செஞ்சுட்டேண்ணா, என்ன உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கணும், அவன் கெஞ்சி கேட்டான்னு இந்த கோழிக்கிட்ட கொடுத்தேன், என்ன பண்ணிச்சான்? தொலைச்சிட்டான். கழுகு நேரு வந்து கேட்டுச்சு, என்னாச்சு? தொலைஞ்சு போச்சு. நீ கண்டுபிடித்து கொடுக்கிற வரை நம் இனத்திற்கு கடவுள் கொடுத்த தங்க ஊசியை தொலைத்த காரணத்திற்காக, பொறுப்போடு நடந்து கொள்ளாத காரணத்திற்காக, பிறருக்கு உதவும் ஒரு பொருளை பொறுப்பில்லாமல் கையாண்ட குற்றத்திற்காக உன் குஞ்சுகளை நாங்கள் தொடர்ந்து வேட்டையாடுவோம் என்று கழுகும் காகமும் கோபமாக கோழியிடத்தில் சொல்லிவிட்டது. அன்று முதல் கழுகும் காகமும் கோழி குஞ்சுகளை வேட்டையாடி கொண்டே இருக்கின்றன. பாதி தைத்து விட்டு மீதி தைக்காததால் கோழியால் ரொம்ப உயரம் பறக்க முடியவில்லை. பாதி உயரம்தான் பறக்கிறது. ஆனாலும் வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்து விட வேண்டும் என்கிற அறிவு கோழிக்கு இன்னும் இருப்பதால் எல்லா இடத்திலும் குப்பையை விலக்கி 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 தொலைந்த ஊசி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆமாம், இயற்கையாக கோழியின் ஒரு அசைவை, தான் தேடிய பொருளை திரும்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோழி தேடுகிறது என்று எழுதினான் பாருங்கள். அவன் கலைஞன். அவன் எழுதிய கதை என் மொழிக்கு சொந்தமானது. ஆமாம், நீங்களும் கோழி தங்க ஊசியை தொலைத்தது மாதிரி நம் மொழியை தொலைக்காமல், புத்தகங்களை தொலைக்காமல், அப்புறம் வாழ்நாள் பூரா சாப்பிடுவதை விட்டு விட்டு வரக்கென்று தரையில் தேய்த்து தேடிக்கொண்டிருக்காமல் இந்த மொழியை பாதுகாத்து, இதன் இலக்கியங்களை பாதுகாத்து, புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு, தங்க ஊசி போல
கடவுள் பறவைகளுக்கு கொடுத்த தங்க ஊசி போல நம் முன்னோர்கள் நமக்கு தந்தது எது? நமது மொழி. அதன் பெயர் என்ன? தமிழ். திரும்ப சொல்லுங்கள், நம் முன்னோர்கள் நமக்கு தந்தது என்ன? தமிழ். அதை கொண்டாடுவோம்.